Hello guys, this is SK. ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 19 நிஃப்டி 50. இன்றைக்கி எலெக்ஷன் டே வேறு. ஸோ எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்றைக்கி காலைல ஓப்பன் ஆனதே கேப் டவுனில் தாங்க. நேற்று இங்கே முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி ஓப்பன் ஆனது இங்கே. ஸோ இந்தமாரி பொதுவாகவே கேப் டவுனோ இல்லை கேப் அப்லேயோ ஓப்பன் ஆயிருந்தால் ஃபஸ்ட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ண தான் ட்ரேடர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான். சரி இன்றைக்கி ட்ரை பண்ணதான் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இன்னைக்கு காலைல கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் மேலே மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இதில் நம்ம எங்கே ட்ரேட் இருக்கோம், அதுவும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நமக்கு மொமெண்டம் தான் முக்கியம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே ட்ரேட் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 10 o'clock கேண்டில் இங்கே ரெசிஸ்டாக இருக்குது. அகைன் 11:40க்கு இங்கே ரெசிஸ்டாக இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் வரையலாங்களா, இது ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், கீழே காலையில் 9:20 கேண்டில் ஒன்று சப்போர்ட் எடுத்துருக்கு, திருப்பி 11:05க்கு ஒன்று சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதை ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாங்களா. ஸோ ரெண்டுத்தையும் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ரைசிங் வெஜ் எய்தர் இங்கே உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா ட்ரேட் எடுங்க, இல்லை எய்தர் இங்கே பிரேக் ஆகும், இங்கே பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ரேட் எடுங்க. அவ்வளோதாங்க கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட் தான் இன்றைக்கி. என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு 1 hour to 2 hour எதுவுமே ட்ரேட் எடுக்காதீங்க. ஜஸ்ட் மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர் கொடுக்கும், இல்லை சப்போர்ட் ஃபேக்டர் கொடுக்கும், இல்லை பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும், இல்லை எய்தர் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் அட்டையர் ஒன்று கொடுக்கும். ஸோ அதை ரீட் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணி தான் பண்ணேன். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு எலெக்ஷன். நான் பொதுவாகவே ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். நீங்கள் எந்த ப்ரீவியஸ் வீடியோ வேணாலும் பாருங்கள். நான் எப்பவுமே காலையிலையும் ஒரு 10 o'clock 11 o'clock சம்திங் எடுக்கவே மாட்டேன் ட்ரேடு. ஒரு ஜஸ்ட் வாட்ச் பண்ணி தான் பண்ணேன். இன்றைக்கி அப்படி தான். இன்றைக்கி ஒரு அழகாக ரைசிங் வெஜ் இது நல்லா ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இதிலேருந்து அதாவது நம்ம காலையிலேருந்து நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கேப்பை ஃபில் பண்ணு தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே ஓப்பனாக இருக்குது, இங்கே இது வரைக்கும் கேப் எய்தர் இங்கே இல்லை இங்கே டார்கெட் ஆக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக் ஆகிறதே இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் பிரேக் ஆகுது. ஸோ நம்ம தாராளமாக இது வரையும் நம்ம டார்கெட் வைக்கலாம், சரிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 12:20 கிட்ட அந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணோம் ஒரு 5 minutes வெளியே பாடி வெளியே வைக்கணுன்ட்டு. ஸோ 5 minutes பாடி வெளியே வச்சிருச்சு. 15 minutes நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 15 minutesல பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வெளியே வச்சிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக நான் இங்கே ஒரு லாங் பொசிஷன் எடுத்துட்டேன். அதாவது இந்த இடத்துல எடுத்துட்டேன். ஒரு 1:2 ரேஷியோ பக்கம் நான் எடுத்துட்டேன். அதாவது இந்த டார்கெட்டுக்குள்ளேயே வர மாதிரி. அவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்கி காலையில் ட்ரேடாக இருந்தது. கரெக்டாக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமே எடுத்துட்டேன். ஒரு ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்மாக டேம் ஷியூராக கண்டிப்பாக டார்கெட்டு போவோம், இந்த டார்கெட்டே போவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நான் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளேயே புக் பண்ணிட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 22 பாயிண்ட்ஸ் நான் இந்த இடத்துல புக் பண்ணேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் எதுவும் ரிவர்சல்லாம் ஆகலை, இங்கேயும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக மேலே தான் போயிருக்கு. ஸோ நான் எப்பயும் சொல்கிறது அதாங்க, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 1 to 1.5 hours மினிமம் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸோ இல்லை என்ன சொல்ல ஹோல்டு பண்ணி டெலிவரி ஆப்ஷன் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. நம்ம ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். நமக்கு எப்போடா மொமெண்டம் கிடைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு காலைல ஒரு 1.5 hours நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி நாளைக்கு உங்களுக்கு மேபி ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். இப்போ நேற்று எப்படி ட்ரேட் எடுத்த பாருங்கள், ட்ரெண்ட் லைன். இப்போ இங்கே ட்ரெண்ட் லைன் ஃபுல்லாக இங்கே டபுள் பாட்டம் ஃபுல்லாக டபுள் 1 2 3 ஒரு 4 கிட்ட டச் ஆகிட்டு மேலே போனதுனால இங்கே தான் ட்ரேட் எடுத்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வெயிட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இங்கேருந்து ட்ரேட் எடுத்துகிட்டு என்னோடய டார்கெட்டையும் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்கல, அதோடய என்னோடய சிஸ்டமை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பர்ஃபெக்ட் ட்ரேட் எடுத்துகிட்டா வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஓவர் ட்ரேடிங்லாம் இருக்கக்கூடாது எப்பயுமே. ஓவர் ட்ரேடிங் இருந்ததுன்னா அந்த ஹேபிட் அதோட விட்டுருங்க.
சரி, ஒரு 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 நாளைக்கு 1 or 2 ட்ரேட், அதுவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா. இப்போ நான் சப்போஸ் நான் இந்த இடத்துல எடுக்கல அப்படின்னா நான் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல ட்ரை பண்ணி இதை எடுத்திருப்பேன். அதுக்கேற்ற மாரி எனக்கு சுச்சுவேஷன் இல்லை எனக்கு என்ன பேட்டர்ன் அமையறதை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் ஓவர் ட்ரேடிங் இருக்கக்கூடாது. ஸோ இதோட லைவ் ட்ரேடிங் செஷன் வந்து நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் இதை போட்டிருப்பேன். ஸோ எந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு டார்கெட் வச்சுருந்தேன், அது போய் ஹிட் ஆகிறத லைவாகவே நான் எடுத்து போட்டிருப்பேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள்.